முட்டை பரிகாரம். 2 முட்டைகள் இருந்தாலே போதும், எதிர்மறை சக்திகள் அழியும். எதிர்மறை சக்திகளை உங்களிடமிருந்து விரட்ட வேண்டுமா? அப்படியானால் முன்னோர்கள் பெரிதும் நம்பிக்கை வைத்து கடைபிடித்த பரிகாரங்களில் ஒன்று முட்டை பரிகாரம். அதை செய்வது எப்படி? வாழ்க்கையில் தடைகள் போன்றவைகள் அதிகமாக இருந்தால் முன்னோக்கி நகர முடியாது. அந்த வகையில் எதிர்மறை சக்திகளை விரட்டி அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நடக்க வேண்டுமானால் அதற்கு பரிகாரங்கள் உதவுகின்றன. இதில் ஒன்றுதான் முட்டை பரிகாரம். இந்த முட்டை பரிகாரங்களிலேயே வகைகள் உண்டு. அமாவாசை நாட்களில் ஒரு முட்டையை எடுத்து உப்பு நீராலும் எலுமிச்சை சாறு கலந்த நீராலும் நன்றாக சுத்தமாக கழுவிக்கொள்ள வேண்டும். பிறகு கண்களை மூடிக்கொண்டு உங்கள் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தலையிலிருந்து கால் வரை முட்டையால் ஒரு இடம் விடாமல் தடவ வேண்டும். முக்கியமாக கழுத்தின் பின்புறம், கை கால்கள், முட்டிகளின் பின்புறங்களில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக தங்கும் என்பதால் நன்றாக முட்டையால் தேய்க்க வேண்டும். இதனால் உடலில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாமே முட்டைக்குள் ஈர்க்கப்பட்டு விடும். இப்படி உடம்பெல்லாம் முட்டையால் தேய்க்கும் போது ஏதாவது ஓரிடத்தில் வலி இருந்தால் அந்த இடத்தை தடவ வேண்டும். பிறகு முட்டையை ஒரு பாத்திரத்தில் உடைத்து பார்த்தால் கொப்பளம், குமிழ்கள், இரத்தம், கருப்பு புள்ளிகள் இப்படி ஏதாவது இருந்தால் எதிர்மறை சக்திகள் உங்களிடமிருந்து நீங்கிவிட்டது என்று அர்த்தம். இந்த முட்டையை கழிவறையில் கொட்டிவிடலாம். பிறகு நீர் நிறைந்த பாத்திரத்தில் இன்னொரு முட்டையை போட்டு இரவில் நீங்கள் தூங்கும் போது தலைமாட்டில் 3 நாட்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். 3 நாட்கள் தண்ணீரை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். 4ஆவது நாள் சாக்கடையில் வீசிவிட வேண்டும். இதனால் உடம்பிலுள்ள எதிர்மறை சக்திகள் முற்றிலும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அதே போல வாரம் ஒரு முறை, அதாவது ஞாயிறு மாலையில் செய்யக்கூடிய முட்டை பரிகாரமும் உள்ளது. ஆனால் பூஜை அறையில் இதனை செய்யக்கூடாது. ஒரே ஒரு முட்டையை உங்கள் வலது கையில் வைத்து உங்கள் இரு புருவங்களுக்கு இடையே இந்த முட்டை உங்கள் உடலில் படும்படி வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை சூழ்ந்திருக்கும் கெட்ட சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள், தீயவை அனைத்தும் என்னை விட்டு செல்கிறது என்று மனதிற்குள் ஆழமாக பதிய விட்டு வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படியே இதே முட்டையை உங்களுடைய தொண்டையிலும் பிறகு மார்பிலும் வைத்து இதே வார்த்தைகளை சொல்ல வேண்டும். பின்னர் ஏதாவது ஒரு மரத்தின் மீது எரிந்து உடைத்து விட வேண்டும். ஆனால் வேப்ப மரம், அசோக மரம், வில்வ மரம் போன்ற தெய்வீக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் மரங்களின் மீது வீசெறிய கூடாது. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.